இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 500 தேங்காய்க்கு மேலேயே எடுத்து வச்சாச்சுங்க தேங்காய் எண்ணெய் ஆட்டுறதுக்காக. தேங்காய் போட்ட உடனே தேங்காய் எண்ணெய் ஆட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 500 காய்க்கு மேலே எடுத்து வச்சுட்டு அப்புறமா தான் சேலே பண்ணோம். தேங்காய் மட்டை வாங்க வந்தவங்க கிட்டேயே இந்த காயும் கொடுத்து மட்டை வாங்கியே இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே உடச்சி வச்சாச்சு. ஏன்னா நம்ம வந்துட்டு அப்படியே அந்த கோடாரியில் கொத்தும் போது பார்த்தீங்கன்னா நிறைய தூசி வருதுன்ட்டு இந்த வாட்டி தேங்காய் மட்டை வாங்கியே நல்லா நீட்டாக பருப்பு எடுத்து வச்சாச்சு. இந்த ஓரத்தில் கிடக்கிற கொஞ்சம் பருப்பு பார்த்தீங்கன்னா அப்பப்போ வரக்காய் விழுகும்ல அதுலேருந்து எடுத்து வச்சது. மற்றபடி இந்த 500 காயுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் போட்டு அப்படியே மட்டை வாங்கி உடச்சி வச்சிருக்கிறது. இப்போ வெயில் காலங்காட்டி பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு வாரத்தில் காஞ்சிரும். அதனால நல்ல காய வச்சு தேங்காய் பருப்பு எடுத்து வச்சுட்டோன்னா அப்பப்போ வந்து வெயிலில் போட்டு வச்சுக்கலாம். அப்பப்போ வேணுன்றப்போ ஒரு 10 கிலோ 5 கிலோ போட்டு தேங்காய் எண்ணெய் ஆட்டி எடுத்துக்கலான்ட்டு. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா காய வந்துட்டு நல்ல தேங்காய் தனியாக அந்த அழுகி போனது நோவு விழுந்தது மாதிரிலாம் இருக்கும் அதில் வந்துட்டு தனித்தனியாக எடுத்து வச்சுருவோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா செலக்டிவாக நிறைய எண்ணெய் இருக்கிற மாதிரியான காயாக நல்லா பொறுக்கி எடுத்து தான் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட்டுறதுக்கு கொடுக்குறதே. அதுவும் தேங்காய் எண்ணெய் ஆட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் பூசணிக்காயெல்லாம் அறிவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன பீஸாக அரைஞ்சு அதையும் மறுபடியும் வந்துட்டு ஒரு 2 நாள் வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு போனால் தான் எண்ணெய் நிறையா வரும்னு சொல்லுவாங்க. தேங்காய் விளையும் போதுமே பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துக்கு நாங்கள் எந்த ஒரு செயற்கை உரமும் போடுறதில்ல, கெமிக்கல் மருந்து எதுவுமே அடிக்கிறதில்ல. மாட்டு சாணம் அப்புறம் கோழி குப்பை ஆட்டு உரம் இது மட்டும்தான் போட்டுட்ருக்குறோம். தேங்காய் பருப்பு எடுத்து காய வைக்கும் போதுமே பார்த்தீங்கன்னா நிறைய கெமிக்கல் மருந்து அது எதுவும் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. நல்ல வெயிலில் வந்துட்டு ஒரு வாரத்துக்கு நல்லா காய வச்சு எடுத்துடுவோம். தேங்காய் எண்ணெய் எந்த அளவுக்கு மருந்து இல்லாமல் இயற்கையாக தேங்காய் எண்ணெய் ஆட்டி தரமோ அதே மாதிரி தான் கடலெண்ணெய் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் எல்லாமே பார்த்தீங்கன்னா அம்மா ஊரில் 2 வயல் போட்டு வச்சுப்பாங்க. அப்பப்போ அதில் வந்து எடுத்து இந்த மாதிரி வெயில் காலத்தில் நல்லா காய வச்சு வச்சுருவாங்க. அப்பப்போ வேணுன்றப்ப வந்து அளவாக எண்ணெய் ஆட்டிக்கிறது. எண்ணெய் வந்துட்டு ஆட்டி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இல்லை ரொம்ப நாளைக்கு. இதே மாதிரி நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இயற்கையாக விளைஞ்ச விரலி மஞ்சள் இருக்குது, மஞ்சள் பொடி இருக்குது. நம்ம வீட்டு மாட்டுப்பாலில் கலந்து நல்லா தயிராக்கி அதில் வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சின சுத்தமான இயற்கையான நெய் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா எருமையும் இருக்கிறதுனால எருமை நெய்யும் கிடைக்கும். இனிமேல் எருமை நெய்க்கு கவலையே இல்லை. எங்களோட எருமை பார்த்தீங்கன்னா இப்போ தான் கண்ணு போட்டு ஒரு 4-5 நாள் ஆகுது. 8 நாள் ஆனதுக்கப்புறமா நல்ல பால் ஆனதுக்கப்புறமா தான் வந்துட்டு அதை தயிர் போட்டு நெய் எடுப்பேன். இந்த ஒரு 550 தேங்காயோட தொட்டியும் பார்த்தீங்கன்னா நாங்கள் தண்ணி காய வைக்கிறதுக்கு அப்பப்போ யூஸ் பண்ணிப்போம். ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொட்டியெல்லாம் வந்துட்டு வீடு வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் 4 சாக்கில் ஃபுல்லாக பிடிச்சி வச்சுட்டோம். தேங்காயும் பாருங்கள் 3 கூடையில் வந்துட்டு இருக்கிறது எல்லாமே நல்ல தேங்காய். அந்த சாக்கில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் நோவு விழுந்தது அழுகி போனது அதெல்லாம் வந்துட்டு தனியாக எடுத்து வச்சுட்டோம். இப்போ நல்ல தேங்காயில் ஆட்டி ஒரு வாரத்துக்கு வந்துட்டு அந்த கேன்லேயே அப்படியே வச்சுருவோம். அந்த கசடை எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கேனு கடையிலேயே தங்கிடும். மேலே பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவான தேங்காய் எண்ணெய் மட்டும் இருக்கும். ஒரு வாரம் அப்படியே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாயிரும். வந்துட்டு வடிகட்டி வச்சு இந்த மாதிரி ஃபனல் வச்சு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிறது. இந்த மாதிரி இயற்கையான பொருள் வாங்குறதுக்கு ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.